ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரீன் ரோஸ் தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹேர் கண்டிஷ்னர் இது தான் பார்க்க போகிறோங்க. ஸோ எப்படி இந்த ஹேர் கண்டிஷ்னர் ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு வந்து நான் ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். தேங்காவை இந்த மாதிரி பல்லாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மிக்ஸி ஜாரில் போட்டு பூ போல் திருவி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணியை சேர்த்து நம்ம அரைச்சிக்க வேண்டியதான். இந்த தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய ஹேருக்கு தகுந்த மாதிரி தான் நீங்கள் எடுக்கணும். இப்போ நான் பூ போல் ஃபஸ்ட்டு திருவிட்டேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் தண்ணி சேர்த்த போகிறேன். ஸோ இந்த அரை மூடி தேங்காய்க்கு வந்து நம்மளுக்கு 100 ml அளவுக்கு தண்ணி தேவைப்படும். ஸோ மொத்தமாக எல்லா தண்ணியும் சேர்த்தக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி இந்த விழுதை வந்து நம்ம இப்போ வடிகட்டி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த மாதிரி இது ஒரு வடிகட்டியில் நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கம்ப்ளீட்டாக அதை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். தேங்காய் பாலில் வந்து பார்த்திங்கன்னா ஏராளமான சத்துக்கள் வந்து அதிகமாக இந்த தேங்காய் பாலில் இருக்குது. நம்ம விட்டமின் இ கேப்சூல் வாங்கி நம்ம போடுறோம், பட் இந்த தேங்காய் பால்லேயே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய விட்டமின் இ இருக்குது. ஸோ நம்மளுக்கு டைம் கிடைக்கும் போது இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தாராளமாக வந்து நம்ம இதை ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு வாரத்துக்கு தேவையானதை வந்து நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா உங்களுக்கு ஒரு 5 to 6 daysக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் ஸ்டோர் பண்ணணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வடிகட்டி இதை பால் எடுத்துட்டேன். ஸோ இதை வந்து நம்ம மூடி போட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு நாள் வந்து வச்சிடலாம். கண்டிப்பாக வந்து ஒரு நாள் வச்சு தான் இருக்கணும். இப்போ ஒரு நாள் ஃப்ரிட்ஜில் வச்ச பிறகு இங்கே பாருங்கள், இந்த மாதிரி தண்ணி தனியாகவும் மேலே வந்து அந்த க்ரீம் டெக்ஸ்சர் தனியாகவும் நம்மளுக்கு வந்து ஸ்ப்ளிட் ஆகிருக்கும். ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரீம் டெக்ஸ்சர் தான் தேவைப்படும். ஸோ என்ன பண்ணணும்னா நம்ம ஸ்பூன் வச்சு மெதுவாக எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து வேகமாக எடுத்தோம்னா தண்ணி கலந்து வந்துடும். நம்ம எடுக்கவே உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி இருக்கிறது, உங்களுக்கு தண்ணி வந்து அடியில் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே வந்து தெரியும். ஸோ இந்த க்ரீம் டெக்ஸ்சர் பூரா நம்ம எடுத்து வச்சுக்கிட்டு இதை அத்தனையுமே நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல. ஸோ நம்ம முடிக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இப்போ க்ரீம் டெக்ஸ்சர் எல்லாத்தையும் நான் எடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இது கெட்டி ஆகிறதுக்கு நம்ம என்ன பயன்படுத்த போகிறோம்னா கத்தாழை ஜெல் தான். கத்தாழை ஜெல் வந்துட்டு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எடுத்துக்க போகிறேன். எடுத்து இதை ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு ஸோ இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒட்டுக்காக சேர்த்துட்டிங்க அப்படின்னா ஆலிவேரா ஜெல் வந்து உங்களுக்கு சீக்கிரமாக மிக்ஸ் ஆகாது. ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி வந்து பயன்படுத்தின கத்தாழை ஜெல் வந்து பார்த்திங்கன்னா மமா அர்த்ஸோட கத்தாழை ஜெல் தான் நான் வந்து பயன்படுத்தியிருக்கேன். ஸோ நீங்கள் எந்த கத்தாழை ஜெல் வேணாலும் பயன்படுத்தலாம். இல்லை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து கிடைக்குதுன்னா நீங்கள் ஃப்ரெஷ் ஆலிவேரா ஜெல் கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ எதுனாலும் பயன்படுத்திக்கலாம். ஸோ நல்லா உங்களுக்கு எந்த மாதிரியான ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வேணுமோ நீங்கள் அந்தளவுக்கு வந்து இதை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்தையுமே சேர்த்து நான் இந்த மாதிரி ஒரு க்ரீமி டெக்ஸ்சருக்கு வந்து நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து நம்மளுடைய முடிகளில் வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் இல்லை, எதுவும் இல்லை. ஸோ தாராளமாக நம்ம ஸ்கேல்பில் அப்ளை பண்ணலாம், வேர்க்காலையும் அப்ளை பண்ணலாம். ஒன்று நம்ம தலைக்கு குளிச்சுட்டு கண்டிஷ்னரை எப்படி நம்ம யூஸ் பண்ணுவோமோ கண்டிஷ்னர் மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி கூட நீங்கள் அப்ளை பண்ணிட்டு கூட குளிக்கலாம். எப்படி வேணாலும் பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.